ஆப்பம் வந்து 2-3 வகையில் செய்வாங்க. நம்ம தோசைக்கு பிளெண்ட் பண்ணி வச்ச மாவில் செய்வோம். நார்மலாக கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான். அதே கப்பில் 3/4 கப் ஆக்கின சோறு சேர்த்திருக்கேன். அதோட துருவின தேங்காய் வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம எடுத்து வச்ச ஈஸ்ட் 1 டீஸ்பூன் இருக்குதானே, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சோத்துலேயும் வந்து உப்பு இருக்கிறதால நான் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து இதெல்லாம் 2 கப், அதாவது நம்ம அரிசி மாவட்ட கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கூடினா ஆப்பம் சரியாக வர மாட்டா. நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு 1 கப் ஊற்றி அடுத்த கப் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்து அவ்வளவும் இதே மாதிரி பிளெண்ட் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இப்போ ஆப்பம் பெட்டரை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஊற்றி பார்த்தா வழங்கும் இதே மாதிரி வரணும். இதே மாதிரி வந்ததை வந்து உங்களுக்கு ஆப்பம் ஊற்றி ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நான் வந்து ஒரு மணித்தியாலத்துக்கு புளிக்க வைக்க போகிறேன். நீங்கள் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்திலன்னு சொன்னால் 1/2 ஹவர்லேயே புளிச்சிடும். அதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் சாரத்துக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்க விரும்பலைன்னு சொன்னால் இதோட வந்து நீங்கள் என்ன சேர்க்கலாம்னு சொன்னால் தயிர் இருக்குதானே, அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு கூட புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதோட வந்து நான் தண்ணி காணாது தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1 ஹவருக்கு வந்து நாம் அழகாக மூடி வச்சு புளிக்க வைக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு புளிக்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியம். 1 மணித்தியாலத்துக்கு பிறகு நீங்கள் இந்த ஆப்பம் பெட்டரை திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா புளிச்சு உங்களுக்கு கண் உளுந்திருக்கும். இதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக வழங்குது என்னன்னு தெரியலை. ஆனால் வந்து இதே மாதிரி நல்லா கண் உழணும். இல்லாட்டி வந்து நீங்கள் கொஞ்சம் கூட நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. கண் உளுந்ததை வந்து உங்களுக்கு ஆப்பம் வந்து சரியாக வரும். மற்றது புளிச்சது பிறகு மாவை வந்து ஒருமா மிக்ஸ் பண்ணணும். லேசாக கரண்டியால் எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான்ஸ்டிக் பேனோட வச்சுக்க நீங்கள் எந்த இதில் வந்து ஆப்பம் செய்கிறீங்களோ அந்த பேன் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி வந்து நல்லா இதானத்துக்கு பிறகு நான் 1 ஸ்பூன் சேர்த்து இதே மாதிரி நல்லா ஆப்பத்தை சுற்றி விட்டுக்கோங்க. அந்த பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆப்பம் சரியாக வரும். இதே மாதிரி சுட்டு எடுக்கலாம் எல்லாத்தையும். உண்மையிலே வந்து இதில் டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக மாவு வந்து கண் உளுந்ததுக்கு பிறகு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க. நல்லா வேகட்டும். வெந்தது பிறகு உங்களுக்கு ஓரமெல்லாம் கலண்டு வரும். அந்நேரம் நீங்கள் ஆப்பத்தை எடுத்தேலன்னு சொன்னால் உங்களுக்கு ஆப்பம் வந்து ஈஸியாகவே ரெடி ஆயிடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் வந்து உங்களுக்கு சரியாக வரணும்னு சொன்னால் நல்லா ஆப்பம் வந்து புளிக்கணும். அப்போ தானே உங்களுக்கு வந்து கண் உளுந்து உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்து வரும். அதே போல் வந்து நீங்கள் வைக்கிற பேன் இருக்குதானே, அதுவும் வந்து நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தானே உங்களுக்கு ஆப்பம் வந்து குயிக்காகவே ரெடியாகும் கண்ணுளும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான ரெசிபீஸுக்கு வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி ஆப்பத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கேன்னு சொல்லி. இது வந்து ரொம்பவுமே குயிக்காகவும் உங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.